ஒரு தந்தை தொலைதூரத்து தேசத்துக்கு செல்கிறார். செல்லும் போது அவர் மனைவிட்ட சொல்றார், ஆண் குழந்தை பிறந்தால் வைத்திரு, பெண் குழந்தை பிறந்தால் புதைத்து விடு, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுறாரு. போனதும் அவர் திரும்பி வருகிறார் பயணத்துல. மனைவியிடம் கேட்கிறார், பிள்ளை என்னாச்சு? அந்த மனைவி சொல்கிறார், பெண் குழந்தை பிறந்தது, கொன்று புதைத்து விட்டேன் என்று சொன்னார். சபாஸ், ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு, ரொம்ப சந்தோஷம், சரியா செஞ்ச. ஆனால் அவர் பக்கத்து வீட்டு பெண் குழந்தை நெருங்கி பழகிறார். அந்த குழந்தை ஓடி வருது, அந்த குழந்தையை கொஞ்சிறாரு, மகிழ்றாரு, அந்த குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறார். இதை பார்த்து அந்த மனைவி கேட்கின்றார், ஏங்க உங்களுக்கு பொம்பளை பிள்ளை என்ன பிடிக்காது தானே? அவர் சொன்னார், அப்படி இல்லை, நமக்கு தான் பொம்பளை பிள்ளை பெறக்கூடாது, அதான் அவங்க கான்செப்ட். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இந்த குழந்தையை மிகவும் பிடிக்கும், இந்த குழந்தை என் உயிர் என்று சொன்னார். மனைவி இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னால், ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நமக்கு பிறந்தது பெண் குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தையை கொல்வதற்கு தாய் உள்ளமான என் உள்ளம் இடம் தரவில்லை. நான் அந்த குழந்தையை கொல்லவில்லை, பக்கத்து வீட்டில் கொடுத்து வளர்த்தேன். அந்த குழந்தை தான் இப்போது நீங்கள் கொஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை என்று சொல்கிறார். அதை கேட்டு கணவர் மகிழ்ந்து மனைவியை ஆறத் தழுவார் என்று நினைத்திருந்தார். ஆனால் அவர் முகத்தில் கடும் கோபம் கொப்பளித்தது. நமக்கு ஒரு பெண் குழந்தையா, எனக்கு ஒரு பெண் குழந்தையா, அவமானம் என்று சொன்னார். பாசமாக கொஞ்சி விளையாடி அந்த பெண் குழந்தையை அழைத்துச் செல்கின்றார். அழைத்துச் சென்று பாலைவன வீதியிலே அழைத்துச் சென்று ஒரு குழி தோண்டுகிறார். பாலை புழுதியில் அந்த மண் துகள்கள் அந்த குழி வெட்டக்கூடியவருடைய தாடியிலே படுகிறது. பிஞ்சு கரங்களால் அந்த குழந்தை தாடியில் உள்ள மண்ணை தட்டி தடவுகிறது. அப்பா, உங்கள் தாடியிலே மண் படுகிறது என்று. அதையெல்லாம் கவனிக்காத அவர் அந்த பெண் குழந்தையை காலால் உள்ளே தள்ளி மண்ணோடு உயிரோடு போட்டு புதைத்தார். அந்த காலத்தில் தான் பெண் குழந்தைகளை கொல்வது பாவம் என்று சொல்லி பெண்ணின் விடுதலை மார்க்கமாக வந்தது இஸ்லாம்.